எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் பேச போகிற தலைப்பு இந்த உடலில் உயிர் எவ்வாறு சிக்கி கொண்டது, அதை பற்றி தான் பேச போகிறேன். பார்த்துருவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டப்பா இருக்குது வச்சிங்களேன். அந்த டப்பா ஓப்பன் பண்ணி திறந்தே இருக்குது. அதுக்குள்ளே காற்று மண்டலங்கள் சுரண்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக உயிர் என்ற எனர்ஜி ஒரு காற்று மண்டலம் சுரண்டுக்கிட்டே இருக்குது. அது உருவம் இல்லாமல் சுரண்டுக்கிட்டே இருக்குது. உருவம் இல்லாமல் அது பாட இயங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த காலி டப்பாவுக்குள்ளே அந்த காற்று மண்டலம் இருக்கும். அந்த டப்பாவை போட்டு நீங்கள் மூடிட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற காற்று அது உள்ளதாக இருக்கும், வெளியே போகாது. அப்போது அந்த டப்பாக்குள்ள அளவு வரைக்கும் தான் அந்த காற்று சுரண்டுக்கிட்டே இருக்கும். அது மீறி அதில் வெளியே போக முடியாது. இப்போ டப்பா ஓப்பன் பண்ணி விட்டால் தான் அந்த காற்று வெளியே போகும். இதே மாதிரி தான் உயிரிலையும் நடக்கிற விஷயம். ஒரு உடம்பு ஒரு பாதி ஒரு குவாண்டமு, ஒரு பாதி ஒரு குவாண்டமு. ரெண்டு குவாண்டமும் ஒன்றா சேரும் போது நடுவில் இந்த பிராண காற்று சிக்கிக்குது. அப்படி சிக்கிக்கும் போது இதோட காந்தத்தன்மைக்கும் இதோட காந்தத்தன்மையும் எனர்ஜி ஃபார்ம் ஆகும்போது இந்த பிராண காற்றை உள்ள சிக்கிக்கிறதுனால சூழல் ஏற்படுது. அப்போ தான் ஒரு ஸ்பார்க் என்ற வெளிச்சம் நான் என்ற உயிர் என்ற பிரகாசமாக வெளியே வேலை செய்யுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு செடி, ஒரு முந்திரி பருப்பை நீங்கள் புதைச்சி வச்சிங்கன்னா ஒரு பழத்தை, அதுலேருந்து அது நடுவுலேருந்து ஒரு செடி முளைக்குது பாருங்க. அந்த கான்செப்ட் தான். இது ஒரு பார்ட்டிகல், இது ஒரு பார்ட்டிகல், ரெண்டு பார்ட்டிகல் ஒன்றா சேருது. அதாவது இது ஆ, இது ஆ, ரெண்டு சேர்ந்தா ஆ ஆ. அப்படி உள்ள இயக்கமாக மாறும்போது நான் என்ற ஒரு தன்மை வெளிப்படுது. அதுதான் நான் என்ற உணர்வு. இதுதான் அகத்திய மாமுனி பாடுவார். நான் என்ற கருவை கொண்டு அதாவது நான் என்ற உணர்வோட அந்த உணர்வை தக்க வைடா, அதுதான்டா ஞானம். இந்த நான் என்ற உணர்வு தான் கரைஞ்சி வெளியே போய்கிட்டே இருக்குது. இந்த நான் என்ற உணர்வை எவன் ஒருத்தன் தக்க வைக்கிறானோ அவன் தான் சிரஞ்சீவி பதவி. அந்த நான் என்ற உணர்வை தக்க வைக்க தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஒரு காலத்தில் யோகன் பரவி நிறைஞ்சி இருந்தது. அண்டா சராசரம் ஃபுல்லாக, இந்த பூமி ஃபுல்லாக யோகா கலைகள் தான். காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி போய் இப்போது இந்த நிலையில் நிற்கிது. அப்போது உன் உயிர் நிலைச்சி நிற்கணும்னா, நீ சிரஞ்சீவியாக வாழணும்னா அந்த ஜீவ சுவாச பயிற்சியை நீ பண்ணியே ஆகணும். அப்போ தான் உன் உயிர் இந்த உடம்பு உள்ள தங்கம் இந்த பிரபஞ்சத்தில் நிற்கும். ஒரு பொருளை நீ பாதுகாத்து வச்சாதான் அது ரொம்ப நாளைக்கு நிற்கும். ஒரு பொருளை நீ மெயின்டைன் பண்ணிக்கினே இருந்தால் தான் அது காலம் ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். நீ எந்த ஒரு பொருளையும் மெயின்டைன் பண்ணாமையும் எந்த ஒரு பொருளையும் நீ கண்டுக்காமல் இருந்தீன்னா அது காலம் அதை சாப்பிட்ரும். அதே மாதிரி தான் உன்னோட உயிரை, உன் ஆத்மாவை நீ பார்த்து பழகி வச்சிருந்தாதான் அந்த உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். இல்லைனா நீ கண்டுக்காமல் இருந்தீன்னா அது காற்றுலேயே கரைஞ்சி வேற ஒரு குவாண்டமை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் உயிரோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கின்னு வாழ பழகிக்க. நன்றி, வணக்கம்.